வணக்கம் நண்பர்களே, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. திருப்பூர் சுப்ரமணியம் அஜித்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு நிர்வாகம் தயாரிப்பாளர்கள் தயாராக இல்லை. ரெண்டாவது, அவருடைய படம் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் வியாபாரம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி திரிச்சு விட்டுட்டாங்க நிறைய பேர். பட் உண்மையில அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாய் வித் நம்ம இவரு கூட தான் சித்ரா லக்ஷ்மண் கூட என்ன சொல்றது, அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல் வீடியோ லென்த்தாக திருப்பூர் சுப்ரமணியம் சொன்ன விஷயமே வேற. பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அஜித் அவர்களுக்கு மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி ஃபார் டயர் 1 ஹீரோஸ். ஓகேங்களா, அதாவது டயர் 1 ஹீரோக்கு மட்டும் கிடையாது, டயர் 2 ஹீரோ இப்போ இருக்கக்கூடிய கோலிவுட்டோடைய நிலவரத்தையே அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இதுலேயும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இப்போ என்னன்னா, அவர் சொல்றது படம் எந்த படமே தமிழ் படம் 300 கோடி போட்டோம்னா ரிட்டர்ன் எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இது ரஜினிகாந்த் அவரும் உள்பட நான் சொல்ல வரேன். ஏன்னா அதைத்தான் அவர் அந்த பேட்டியில், அஜித் மட்டும் கிடையாது, எந்த ஹீரோ வந்தாலும் இன்னைக்கு 300 கோடி போட்டு ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சேட்டலைட்லயும் வியாபாரம் பெருசா வாங்குறது இல்லை. அதாவது நெட்ஃபிளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், இந்த ஜி தமிழ் போன்ற இணையதளங்கள் என்னன்னா அடிமட்ட விலைக்கு தான் வாங்கினாங்களே தவிர அவங்க யாருமே அதிக விலை கொடுத்து வாங்குறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த 70 கோடி 75 கோடிங்கிறாங்களே, ஊப்பிங் பிரைஸ் பாட் அப்படின்னு சொல்லி போறானுங்களே எக்ஸ்தலத்தில், அப்போ அதெல்லாம் டுபாக்கூர் போல தான் தெரியுது. அப்புறம் என்ன சொல்றது, இந்த படம் இத்தனை கோடி வசூல், அந்த படம் அத்தனை கோடி வசூலுங்கிறாங்க. இத்தனை கோடி வசூல் அத்தனை கோடி வசூலுங்கிறீங்களேப்பா, ஏன் திருப்பூர் அவர்களே சொன்னது தானே இத்தனை கோடி வசூல், இன்னைக்கு பெருசா வசூல் ஆகலைன்னு சொல்றத எப்படி, அதாவது ஏரி உடஞ்சா மீன் கரைக்கு வந்துதானே ஆகணும், அந்த மாதிரி இன்னைக்கு தான் உண்மையை சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா சத்தியமா சொல்றேன், தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல பெருசா சினிமால லாபமும் இல்லை. எல்லாம் ப்ரொடியூசர் முக்கால்வாசி ஓடி போயிட்டாங்க. ஓகேங்களா, இருக்கிறது 3 ப்ரொடியூசர், அது ஏதோ முதலுக்கு மோசம் இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் தமிழ்நாடு வெளியே பார்த்தீங்கன்னா கேவிஎன், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இந்த வெங்கடேஸ்வரா, அவங்க மைத்ரி, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் உள்ள தமிழ்நாட்டில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயனே பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் ஜெயண்ட் தவிர எந்த இதுக்கும் ஒரு பெருசாகவும் நடிக்கிறது இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, என்னன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஹீரோக்கள் கேட்குற சம்பளம் தர்றதுக்கு தயாரிப்பாளர்களும் ரெடியா கிடையாது. அதே நேரத்தில் அஜித் இன்னைக்கு 150 கோடி 160 கோடி கேட்குறாங்கன்னா கொடுத்து படம் பண்றதுக்கு அஜித்துக்கு மட்டும் கிடையாது. ஓகேங்களா, அவர் ஒரு ரஜினியா இருக்கட்டும், ஒரு பாருங்க இன்னைக்கு ஜனநாயகம் நடிச்சுட்டு வெளியே போகக்கூடிய விஜய் அவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா, டயர் 1 ஸ்டார்ஸ் ரஜினி, கமல், விஜய், அஜித், எப்படி யாரை நீங்க குறிப்பிட்டு சொன்னாலும் அவங்களுக்கு தயாரிப்பாளர் இவ்வளவு சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. பிகாஸ் பேன் இண்டியாவை ஜெயிக்க முடியல, அதுதான் உண்மை. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கு பெல்ட் பெருசா ஜெயிக்க காரணம் அவங்க ஹிந்தியில ஸ்ட்ராங்கா இருக்குது. ஹிந்தி பெல்ட்ல அவங்களுடைய படம் வியாபாரம் நடக்குது. பட் நமக்கு சவுத்திலே தான் ஒரு 2 ஸ்டேட்டுக்கு மேல நடக்க மாட்டேங்குது, அதுதான் உண்மை. அதே நேரத்தில் லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள் இந்த கஞ்சா வன்முறை படங்கள் இந்த மாதிரி எடுத்தா பெருசா யாரும் விரும்புறதில்லை. சிம்பிளா சொல்ல போனா 1000 கோடி அடிச்சுட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்கிற துரந்தர் பாத்தீங்கன்னா உண்மைக்கு நெருக்கமான ஒரு படம் எடுத்திருக்காங்க. என்ன சொல்றது, அதான் அந்த இந்தியாவை என்னென்ன பிரச்சனை சந்திச்சுது அப்படிங்கிற, தீவிரவாதத்துல என்னென்ன பிரச்சனை சந்திச்சுது அப்படிங்கறது ரொம்ப அழகா ஸ்பை த்ரில்லர் மூவியா எடுத்திருப்பாங்க. எப்பவுமே ஆடியன்ஸுக்கு மெசேஜாவும் இருக்கணும், என்டர்டைனாகவும் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நான் அதிகம் சொல்ல வேண்டாம், நீங்களே நிறைய படம் பார்த்துருப்பீங்க. ஸோ மெயினா சொல்ல வருது என்னன்னா, திருப்பூர் சுப்ரமணியம் சொல்றது டயர் 1 ஹீரோஸ்க்கு யாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போ தயாரிப்பாளர்கள் பெரிய சம்பளம் கொடுக்க முன் வர்றதில்லை. அதனாலதான் பிரதீப், அதாவது டயர் 3க்கு மேல கூட ஹீரோஸ் வந்துட்டாங்க. பிரதீப், இந்த மணிகண்டன், இவங்க போன்ற கவின், இப்படி ஆளுங்க எடுத்தோம், சம்பளமும் கம்மி. அதே நேரத்தில் என்னன்னா வரவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சின்ன கல்லு பெத்த லாபம். இன்னொன்று என்னன்னா, சிவகார்த்திகேயன், தனுஷ் போன்றவங்களே பாத்தீங்கன்னா சிம்பு, இவங்களே இனி வர காலத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். ஒன்று, இவங்க சம்பளம் கம்மியா இருக்கணும், படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ கம்மியா இருக்கணும். அதிகமா இருந்தா யாரும் முன் வர மாட்டாங்க. வெளியூர் தயாரிப்பாளர்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்பவே நம்ம ஃபேக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க, ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறேன். திருப்பூர் சுப்ரமணியம் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியும். பட் அவருக்கு என்ன பிரச்சனைனா, தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு தெரியும், தியேட்டர் தான் மேக்சிமம், தியேட்டர் அண்ட் ஓடிடிக்கு செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓடிடிக்கு வந்துச்சுன்னா கம்மி விலைக்கு வாங்கி அதிக வியூவர்ஸை சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துடுறாங்க. பட் தியேட்டர்ல பெரும்பாலும் கூட்டங்கள் அதிக மக்கள் வராதனால தியேட்டருக்கு தான் லாஸ். அதனால தியேட்டருக்கு தான் அதிக லாஸ் விழுகுது. அதைத்தான் திருப்பூர் என்ன சொல்றாருன்னா, தயாரிப்பாளர்களுடைய சைடு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை
தன்னோட ப்ராப்ளத்தை மறைமுகமாக இங்கே வந்து சொல்கிறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவர் நிறைய படிக்க சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஓடிடினால வந்து தியேட்டர்கள் அடிபடுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு இருந்தாலும் இவர் வந்து ஓவரால் தியேட்டர்கள் சங்க உரிமையாளர் தலைவராக இருந்தவர் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நீங்களே இதெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். மேலும் இதை பற்றி உங்களுக்கு தகவல் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்போது தயாரிப்பாளர்கள் ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிம்ம சொப்பனம் தான். தேங்க்யூ.